தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் தினம் வாழ் வருவாயே திருநாயகா வரும் தருவாயே உருவானவா என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கள் மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கள் குணமாக்க வருவாயப்பா என்னை உணராக்கி அருள்வாயப்பா ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யார் முன் நான் அஞ்சி நடுக்க வேண்டும்? என் பகைவர்கள் என்னை தாக்கும் பொழுது அவர்களே இடறி விழுந்தார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 10வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயனை ஆரம்பித்திருக்கின்ற இந்த தருணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி வாசகத்தின் வழியாக அவருடைய அன்பின் குழந்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவருமே இந்த மண்ணுலக பார்வையில் காணப்படுகின்ற அனைத்தும் ஆன்மீக வாழ்விற்கு பயனற்றது. ஆனால் விண்ணுலக வாழ்விற்கு யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள் என்பதை தன்னுடைய வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏழையின் உள்ளத்தோர், கனிவுடையோர், துயருருவோர், நீங்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகள் எந்த அளவிற்கு அவருடைய பார்வையில் பேறு பெற்றவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார். சற்று நேரம் நாமும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நம்முடைய இந்த உலக வாழ்வையும் ஆன்மீக வாழ்வையும் ஆசை போட்டு பார்ப்போம். நாம் உண்மையிலேயே கடவுள் பார்வையில் பேறு பெற்றவர்களா அல்லது உலக பார்வையில் பேறு பெற்றவர்கள் என்று சிந்திப்போம். கடவுளின் பார்வையில் பேறு பெற்றவர்கள் என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் இந்த திருப்பலியிலே கடந்து கொள்ளுவோம். உலக பார்வையில் பேறு பெற்றவர்கள் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கின்ற குற்றங்களுக்காக மனம் வருந்தி இந்த திருப்பலியிலே நாம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்து உம்மிடமிருந்து வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணர்வும் வழி நடத்துவதினால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் கடவுளை எலியா வழிபடுகிறார். அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம். பிரிவு 17, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. அந்நாள்களில் கிலியாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகோபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினாலன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரித்து ஓடை அருகில் ஒளிந்து கொள், அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள், அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரித்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியையும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்று பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போது உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவரருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை சற்று உள்ளத்தின் ஆழத்திலே நாம் பதிய வைக்கும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர்கள் அருகிலே வந்து அமர்ந்து தம் திருவாய் மலர்ந்து அவர் கற்பித்தவை என்று மத்திய நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். வழக்கமாக தொழுகை கூடங்களில் போதகர்கள் இறை வார்த்தையை மக்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் நின்று கொண்டு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அமர்ந்து தங்களுடைய வார்த்தைகளை பிறருக்கு கொடுக்க வேண்டியது என்பது அதிகார தோரணையோடு கொடுக்க வேண்டியது என்று இயேசுவினுடைய காலகட்டங்களிலே அறிந்த ஒரு உண்மை. பிலாத்து தன்னுடைய இருக்கையின் மீது அமர்ந்து கொண்டு தன்னுடைய அதிகார வார்த்தைகளை, தன்னுடைய அதிகாரத்தை அங்கே மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவதை நாம் காணுகிறோம். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வார்த்தைகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் தன்னுடைய இருக்கையின் மீது அமர்ந்து கொண்டு தன்னுடைய அதிகார வார்த்தைகளை மக்களுக்கு வெளிப்படுத்துவது போல இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை மீது ஏறி அமர்ந்து தன் திருவாய் மலர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களுடைய அதிகார வார்த்தைகளும் இறைவனுடைய அதிகார வார்த்தைகளையும் இன்று நீங்களும் நானும் சிந்திக்கவும் இந்த திருவழிபாடு அழைப்பு கொடுக்கிறது. இந்த உலகத்தின் பார்வையில் நாம் பார்க்கிற பொழுது மக்கள் யாரையெல்லாம் போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள், உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார்கள் என்பதை நாம் அறிந்த ஒரு உண்மை. சமுதாயத்தில் பணபலம் படைத்தவர்கள், படைபலம் படைத்தவர்கள், அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்று இந்த உலகம் எதையெல்லாம் உயர்த்தி உயர்த்தி அழகு பார்க்கிறதோ அந்த அழகு பார்த்தவர்களைத்தான் இந்த உலகமும் உயர்த்தி பார்க்கிறது. இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் அற்புதமாக சொல்லிவிட்டார், அழிந்து போகக்கூடிய உணவிற்காக உழைத்திட வேண்டாம் என்று. என்னதான் இறை வார்த்தை பல முறை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைத்தாலும் இது நம்முடைய மனதிலே ஒரு பொழுதும் நிலைத்து நின்றதாக சரித்திரமில்லை.
எனவேதான் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இன்று வரை, ஏன் இந்த உலகம் அழிகின்ற வரையிலும் மனிதர்களாகிய நாம் அனைவருமே அழிந்து போகக்கூடிய அந்த ஆசைகளுக்காக நாம் உழைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில், இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் உயர்த்தி அழகு பார்க்கிறார்களோ அதை ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு தன்னுடைய அரியணையின் மீது அமருவதை போல மலை மீது அமருகின்றார். இறைவன் வானத்தில் இருக்கிறார், விண்ணகத்தில் இருக்கிறார் என்று நாம் கரங்களை உயர்த்தி, கண்களை உயர்த்தி, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை என்று அண்ணாந்து பார்த்துதான் இறைவனை நாம் செபிக்கிறோம். அதுபோல இயேசு மலையின் மீது அமர்ந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறை பிரசன்னத்தையும் விண்ணகத்திற்குரிய வார்த்தைகளையும் வெளிப்படுத்துகிறார். பேறு பெற்றவர்கள் யார்? இந்த பேறு பெற்றவர்கள் எந்த இடத்தில் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற பொழுது, ஏழையின் உள்ளத்தை பெற்றவர்கள் பேறு பெற்றோர், துயருருவோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், இப்படி ஒவ்வொரு இறை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய குணநலங்களை கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், ஏழையின் உள்ளம் என்பது இந்த உலகத்தை சார்ந்த எண்ணங்கள் அல்லாமல், பொருட்கள் மீது நாட்டங்கள் இல்லாமல், அனைத்தையும் இழந்தவர்களாக இறைவன் ஒருவரே என்னை நாளைய தினத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர் என்பதை ஏழைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். ஒருவேளை உணவு இல்லாமல் கூட அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது, ஏதாவது ஒரு விதத்தில் இறைவன் எனக்கு உணவு கொடுத்து என்னை காப்பாற்றுவார் என்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழையில் அப்படிப்பட்ட உள்ளத்தை கொண்டவர்கள் தான் பேறு பெற்றவர்கள் என்றும், இந்த ஆன்மீக வாழ்விற்காக யாரெல்லாம் துயருறுகிறார்களோ, வேதனை அடைகிறார்களோ, துன்பத்தை அடைகிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்றும், தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற சகோதரனையும் சகோதரிகளையும் எவனொருவன் கனிவோடு இரக்கத்தோடு உற்று நோக்கி அவனை அரவணைக்கின்றானோ அவன் பேறு பெற்றவன் என்று சொல்லுகிறார். உன்னை நீர் அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இந்த குணநலன்கள் எப்படி நமக்கு வேண்டும்? கனிவோடு இருக்க வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும், மன்னிப்போடு இருக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். இவை அனைத்தும் இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதி அத்தியாயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை முழுவதுமாக நமக்கு முடிவுரையாக எடுத்து வருகிறார். என் பொருட்டு உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். அவர் பொருட்டு நம்மை இகழ்ந்து தள்ளுகின்ற பொழுது, நம்மை துன்பத்திற்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது, வெறுமனை யாரும் உங்களையும் என்னையும் அழைத்து சென்று விட முடியாது. அவர் பொருட்டு அழைக்கின்ற பொழுது, அவர் எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகிலே நீதிக்காக, உண்மைக்காக, கருணைக்காக, இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக போராடினாரோ அதே போராட்டம் நாம் தொடர்கின்ற பொழுதுதான் அவர் பொருட்டு நாம் இகழ முடியும், அவர் வழியை நாம் கடைபிடிக்க முடியும். எனவே அவர் பொருட்டு நம்மை இகழ்ந்து தள்ளுகின்ற பொழுது, வெறுத்து தள்ளுகின்ற பொழுது நாம் பேறு பெற்றவர்களை என்று சொல்லுகிறார். எனவே கிறிஸ்துவன் என்று வெறுமனை மாசட்டி கொண்டு இந்த மண்ணுலகில் கடந்து செல்வதை விட, கிறிஸ்துவன் என்று நம்முடைய சொல்லாலும் செயலாலும் அடுத்தவர்கள் முன்னிலையில் நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் நாம் விண்ணகத்தில் பேறு பெற்றவர்கள், மண்ணகத்தில் இகழ்ந்து தள்ளப்பட்டவர்களாக காணப்படுவோம். இங்கே இகழ்ந்தாலும், நம்மை தள்ளினாலும், நம்மை துன்புறுத்தினாலும் அது நம்முடைய விண்ணக வாழ்விற்கு நிலையான மகிழ்ச்சியை தரக்கூடியது என்பதை நாம் உணர்வோம். எந்த அளவிற்கு நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது புதைந்து கிடப்பதை போல காணப்படுகிறதோ, அந்த விதையானது அந்த மூடி இருக்கின்ற மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வருவது போல, நாமும் இந்த மண்ணுலகத்தில் புதைக்கப்பட்ட விதையை போல நாமும் இருந்தோம் என்றால், இந்த துன்பங்களை எல்லாம் கடந்து நாம் வெளியே வருகிற பொழுது விண்ணகத்தில் நாம் பேறு பெற்றவர்களாக காணப்படுவோம். எனவே ஆண்டவர் காட்டிய அந்த பாதையில் நடப்போம். அனைத்து விழாக்களையும் முடித்து ஆண்டின் பொது காலத்தின் 10வது வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இன்று உங்களுக்கும் எனக்கும், நாம் மண்ணுலகத்தில் பேறு பெற்றவர்களா, விண்ணுலகத்தில் பேறு பெற்றவர்களா என்று சிந்திப்போம். விண்ணுலக பேறு பெற்றவர்கள் என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மண்ணுலக பேறு பெற்றவர்கள் என்றால் அதை இகழ்ந்து தள்ளுவோம். அவற்றுக்காக மனமருந்தி ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்து பணிவாக தந்தையே பாயோ பலியாக சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் படவில்லை உயர்வாக சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் படவில்லை உயர்வாக தந்திட்டேன் என்னையே முடிவாக தந்திட்டேன் என்னையே முடிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுக்கும் காணிக்கை உமக்கு ஏற்றதாக எங்கள் அன்பை என்றும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் என்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன, மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றுவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் இப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவையை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுடி உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்க இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிதீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் விழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே,
இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேரம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழால் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நானும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்க உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நெறிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.